இந்த நாளில் கூட இந்த இரவு ஸ்பெஷல் ப்ரேயரில் விசேஷமாக நம்முடைய உபவாச ஜெபத்தின் நாளில் கூட செபிக்கிற இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவர் காலையிலிருந்து இந்த சாயங்காலம் வரையிலும் பலன் தந்தாரே, அவரை நன்றி தெரிவித்து கர்த்தரை மயப்படுத்தி செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இடைபடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது கூட இந்த இரவு நேரத்திலும் கூட ஆண்டுடைய காரியங்களை ஒரு விசேஷித்த மன்னாவை நாம் புசிக்க போகிறோம். நல்ல சாப்பாடெல்லாம் ஆயத்தமாக இருக்கும், சாப்பிட்ருப்பீங்க. பட் இருந்தாலும் அந்த சாப்பாடு நமக்கு வைத்து பசி அடைக்கும். ஆனால் இந்த சாப்பாடு ஆவிக்குரிய சரீரத்துக்கும், ஆவி ஆத்துமா சரீரம் உண்மையில் மறுமையில் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான் இந்த ஒரு சாப்பாடு. ஆகவே இவைகளை நாம் புசிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. இப்பொழுது கூட அதை நாம் வாசிப்போம். ஐ திங்க் மோஸ்ட்லி 33 வகையான உணவுகள் இங்கே நாம் பார்க்கிறோம். 33 வகைகள் இருக்கிறது. அதை நாம் எந்தெந்த வகைகளை ருசிக்கிறோமோ அதை ருசித்து நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உயிர்ப்பிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகவே இப்பொழுது நாம் தொடர்ந்து இதை செயல்பட கற்றுவோம். 1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றும், கடிஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். 2. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயு புத்தியினத்தை கக்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. 4. ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியின் நொறுக்கு. 5. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. 6. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. 7. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. 8. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். 9. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். பாதாளமும் அழிவும் கர்த்தருடைய பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்க, மனுபுத்தருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாக இருக்கும் அல்லவோ. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சி தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதீனத்தை மேயும். சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்யமோ நித்திய விருந்து. 16. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளை உத்தமம். பகையோடு இருக்கும் கொளுத்த இருதின் கரியை பார்க்கலும் சிநேகத்தோடு இருக்கும் இலக்கரியே நல்லது. 18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். 19. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. 20. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறார். மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறார். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சிந்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையோ நிலைப்படுத்துவார். துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். 28. நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயு தீமைகளை கொப்பளிக்கும். 29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிற, நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். 30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். 31.
ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்திலே தங்கும். 32 புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். 33 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. Proverbs 15. A soft answer turned away wrath, but gracious words stir up anger. The tongue of the wise used knowledge aright, but the mouth of fools poured out foolishness. The eyes of the Lord are in very place, beholding the evil and the good. A wholesome tongue is a tree of life, but perverseness therein in a breach in the spirit. A fool despises his father's instruction, but he that regardeth reproof is prudent. In the house of the righteous is much treasure, but in the renews of the wicked is trouble. The lips of the wise despise knowledge, but the heart of the foolish doth not so. The sacrifice of the wicked is an abomination to the Lord, but the prayer of the upright is his delight. The way of the wicked is an abomination unto the Lord, but he loved him that followed after righteousness. Correction is grievous unto him, and forsakes the way, and he that hateth reproof shall die. Hell and destruction are before the Lord, how much more than the hearts of the children of men. As Scarner loved not one that reproved him, neither will he go unto the wise. A merry heart made a cheerful countenance, but the sorrow of the heart, the spirit is broken. The heart of him and that hate understanding seek knowledge, but the mouth of fools feed on foolishness. All the days of the afflicted are evil, but he that is a merry heart at continually feast. Better is light with the fear of the Lord than great treasure and trouble thereof. Better is a dinner of herbs where love is than a stalled ox and attar therewith. A worthful man stirred up stiff, but he that is slow to anger after stiff. The way of the slothful man is an edge of thorns, but the way of the righteous is made plain. A wise son makes a glad father, but a foolish man despises his mother. Fully is joy to him that is destitute of wisdom, but a man of understanding walks upright. Without counsel purpose are disappointed, but in the multitude of counselors they are established. A man hath joy by the answer of his mouth, but and a word spoken in due season, how good is it. The way of life is abode to the wise, and that he may depart from evil beneath. The Lord will destroy the house of the proud, but he will establish the border of the window. The thoughts of the wicked are an abomination to the Lord, but the words of the pure are pleasant words. He that is greedy of gain trouble his own house, but he that hates gift shall live. The heart of the righteous today to answer, but the mouth of the wicked pour out evil things. The Lord is far from the wicked, but he hears the prayer of the righteous. The light of his eyes rejoice the heart, and a good report make the bones fat. The ear that hear the reproofs of life abide among the wise. He that refused instruction despised his own soul, but he that heard reproof get understanding. The fear of the Lord is the instruction of wisdom, and before honor is humility. ஆண்டவருடைய நாமம் மைப்படுவதாக. ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் மைப்படுத்துவோம். இந்த நாள் நல்ல கிட்டத்தட்ட 33 வெரைட்டிஸ் உணவை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இப்பொழுது நாம் ஸ்பெஷல் நாம் சாப்பிடுவோம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மைப்படுத்துவோம். செபத்தொட்டு செய்து இதங்களிலே 76வது பாடல். 76வது பாடல்.
புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். டி மேஜர் 2/4. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அழுவினரே சுகம் தந்தார் காத்தாலே, அழுவினரே சுகம் தந்தாரே, ஏற்றினார் வசனத்தாலே, வசனத்தாலே இடந்தந்தராவியாரே, எனக்கு இடந்தந்தராவியாரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றிக் கொண்டோ உம்மை நம்பியுள்ளோ, உறுதியாய் பற்றிக் கொண்டோ உம்மை நம்பியுள்ளோ. பூரண சமாதானம் பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, மரங்களின் மன்னவரே, நம் மரங்களில் மன்னவரே. புதிய பாடல் பாடி பாடி
புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புது பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றார், மாலையில் அக்களிப்பு, மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்களிப்பு. கோபம் ஒரு நிமிடம், கோபம் ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆம் அன்பு நேயர்களே, நாம் இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் நித்திரைக்கு போகும்போது ஆண்டவர் கொடுக்கிறதான இந்த கீதமாகிய மன்னாவை நாம் ருசித்திருக்கிறோம். நான் சொன்னேன் அல்லவா, சுமார் 33 வகை உணவு, அதிலே விசேஷமான இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறதான உணவை நாம் பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 15:5. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி என்று நான் பார்க்குறோம். ஸோ மூடன், அதுதான் இன்றைக்கி உள்ள ஸ்பெஷல் பிரெட். ஸோ 33 வகை உணவில் இது முக்கியமான இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற வார்த்தை அதுதான். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி என்று பார்க்கிறோம். ஆகவே இது அருமையான சாலமோன் ஞானியின் மூலமாய் ஆண்டவர் பேசி எழுதப்பட்டிருக்கிறதான ஒன்று. 119ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்திலே
உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். யாரை ஆண்டவர் கடிந்து கொள்வார்? அவருடைய கற்பனைகளை விட்டு விலகினா கூட பரவாயில்ல, அகங்காரிகள் அவர்களை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். ஸோ அவருடைய கற்பனைகள் முக்கியம், அதை கை கொள்ளணும். அது நம்ம விலகினா கூட பாருங்கள், அகங்காரிகள் என்பதை இவைகளை குறித்து இதையா எங்களுக்கு ஸ்பெஷல் பிரெட்டுன்ற. ஆமாம், அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டீங்கன்னா எவ்வளோ ஆசீர்வாதம். வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஒரு வழியாக வருவான், 7 வழியாக ஓடுவான் பிசாசு. கைடிச்சு தொழிலாம் எவ்வளோலாம் சொல்லியிருக்காருல்லவா. இதுதான் ஓகே. தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு இருந்து கிருபையை நடப்பிப்பாராக. இதே இதில் பிரசங்கியின் புத்தகத்தில் சொல்கிறார் ஞானி விதமாக. 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை பார்க்கும்பொழுது, ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பதுனாலும். நல்லா கவனிச்சுடுங்க, மூடம் பாடுற பாட்டெல்லாம் இன்றைக்கி உலகத்துலாம் கேட்குறத விட ஞானி கடிந்து கொள்ளுதலான்னா நல்லதுன்னு நினச்சிக்கணும், ஏற்றுக்கொள்ள அப்படின்ற. அதனால் கடிந்து கொள்ளுதலை அற்பமாக நினைக்காதீங்க என்பதை தெளிவாக போதிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தெளிவாக ஒரு வார்த்தையை நம்ம பார்ப்போம். அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்னு சொன்ன உடனே நம்பலை, அவருடைய சீஷர்களை அவர் கடிந்து கொண்டார். அதனால் கடிந்து கொள்றதுனால யாரையும் வெறுத்துறாதீங்க, கடிந்து கொள்வது நல்லது. நல்ல சும்மா ஒன்றும் கடிந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள அவசியன்றத இவைகள்லாம் தான் இன்றைக்கி ஸ்பெஷல் பிரெட்டில் உள்ள அது சைடிஷ் எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ ஆகவே இயேசுநாதரையே பார்த்து மற்றவர்களை கடிந்து கொள்கிறார் என்றால், வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை கூட நம்ம பார்த்துருவோம். ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கி அனைவரதெல்லாம் ஏற்றுக்கொள்றதில்ல. எப்படி பின்ன நன்மை நடக்கும்? 3:19 வெளிப்படுத்து, நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. அன்பு தேவனுடைய பிள்ளையை கருத்து தெளிவாக சொல்கிறார். ஆண்டவர் நேசிக்கிறவர்களை கடிந்து கொள்ளுகிற, சிட்சிக்கிற, நீ மனம் திரும்புன்றார். தொடர்ந்து செபிப்போம். இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்வதா. இது யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கிறிஸ்தவனே ஏற்றுக்கொள்ளவில்லை, மற்றவங்க எப்படி ஏற்றுக்கொள்வான்? சொந்த பெற்ற பிள்ளைகளே ஏற்றுக்கொள்றதில்ல, மற்றவங்க எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? கடிந்து கொள்ளுதல்னா என்னவோ நினைக்கிறாங்க. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. தன் தகப்பன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறான், கண்டிக்கிறான், கடிந்து கொள்ளுகிறான். இயேசுநாதராக அப்படி தான். ஸோ அதனால் கடிந்து கொள்ளும்போது அலட்சியம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமம். பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் 33 வகையான உணவை நாங்கள் சாப்பிட்டோம். அதில் விசேஷமான இந்த உணவு 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் எங்களோடு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வாழ்க்கை முழுவதும் உடைய கருத்தில் கொடுக்குறோம். Now you take care of my Father, it is nothing to me. எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. We are waiting for you. உடைய இதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். When you come to meet and to help us, எப்பொழுது நீங்கள் வந்து எங்களை சந்தித்து உதவி செய்ய போகிறீங்க. ஸோ வெரி ஈகர் டு வெயிட், ரொம்ப ஆவலோடு நாங்கள் காத்திருக்கோம். பரிசுத்தாவியானவரே, உம்முடைய மகிமை தேவை. ஹோலி ஸ்பிரிட், we want your holy glory fire. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. So today also that is very clearly to talk to rebuke. It is very important to think. இது தெளிவாக இன்றைக்கு போசித்தீரே. கடிந்து கொள்ளுதல் மிகவும் முக்கியமானது. We are all accepted and then to each and every life. ஸோ ஒவ்வொருவரும் அது வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்ள இந்த நாட்களில் எங்களோடு இடைப்பட்டதற்காக சொல்கிறேன். ஸோ only to rebuke, whose rebuke of that only your loving son and loving daughter, then only to rebuke it. யாரை நீர் கடிந்து கொள்ளுகிறீர்? நீ நேசிக்கிறவர்களை கடிந்து கொள்ளுகிறீர் ஆண்டவர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்களை நீர் கடிந்து கொள்ளாலும் சந்தோஷம். தொடர்ந்து இந்த இரவிலும் கூட உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும்படி செபிக்கிறோம். ஏற்ற நேரத்திலே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். ஏற்ற நேரத்திலே வரன் தேடி வரும். ஏற்ற நேரத்திலே வேலைகள் தேடி வரும். ஏற்ற நேரத்திலே குழந்தைகள் பாக்கியத்தை கொடுப்பேன். ஏற்ற நேரத்திலே வீடுகள் தேடி வரும். என்னையா எங்களை தேடி வருது? நாங்கள் தேடி 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 போய் அழுத்து போயிருக்கிறோம். இன்னும் லார்ட் நவ் யூ ஆர் டெஸ்டிஃபைட். ஆண்டவர் இப்பொழுது பரிசோதிக்கிறார். ஹவ் இஸ் யுவர் ஃபெய்த்? உங்களுடைய விசுவாசம் எவ்வளோ அளவில் இருக்குது? ஹவ் லாங் டு வெயிட் ஃபார் இன் அவர் பிளஸ்ஸிங்? எவ்வளோ காலம் என்னுடைய காத்திருந்து என்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறாங்க. ஸோ தேன் டு கோயிங் டு பேக் ஸ்லைடிங், நோ, தட் இஸ் நோ யூஸ். பின்மாற்றத்தில் இப்போ நான் ஒன்றும் பலன் இல்லை. ஆகவே ஹவ் லாங் டு வெயிட் ஃபார் மீ? எவ்வளோ காலம் எனக்காக காத்திருப்பாங்க? ஸோ அதை தான் நான் இப்போ பரிசோதித்து பார்க்குறேன். போதும் ஆண்டவரே. சம்டைம்ஸ் someone to thought comes this, enough or enough. Please don't rebuke, don't be testify to me. அதாவது போதும் ஆண்டவரே, போதும். கடிந்து கொண்டது போதும், நீ பரிசோதித்தது போதும். there is no strength up in my life. எங்களுக்கு பலன் இல்லை. only to strength want to me us. எங்களுடைய வாழ்க்கையில் எனக்கும் எங்களுக்கும் உங்களுடைய பலனை நீ தாரும். ஸோ we are waiting for you. எல்லோரும் காத்திருக்கிறோம். it is continually going to this life for your good position. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கடந்து போகும் ஒரு நல்ல நிலைக்கு எங்களை மாற்றுகிறதற்காக சோத்திரம். Lord, wait for us. நீர் எங்களுக்காக காத்திருக்கிறீர். ஸோ we are giving to you. ஆண்டவரே, எல்லோரும் உம்முடைய கரத்திலே கொடுக்கும். ஆமாம் ஆண்டவரே, நன்றி. இந்த இரவும் உம்முடைய கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய சித்தம் எதுவும் நடக்கட்டும். யார் யார் எதற்காக செபிக்க கேட்டிருக்கிறார்கள், கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டு. No want to more of subscribe. Very low, that is enough. But what everything of your plan. But it's not my plan. You want to tell to one only to I do. எல்லாம் உம்முடைய எண்ணம் தான், உம்முடைய திட்டம் தான். நீங்கள் சொன்னதுனால செய்கிறோம். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஜெகவா ஜாரே, ஜெகவா ஷம்மா, ஆமடு ஜெகவா நிஷி. யுவதர எங்கள் சிங்கராஜ கொடி பறக்குவதாக ஒருடைய வீட்டில் பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். ஆமாம் ஆண்டவரே, உள்ளத்தில் இருக்கிறவைகளை யார் தெரிய முடியும்? உனக்கு உள்ளத்தில் இருக்கிறதை நீ வெளிப்படுத்தி காட்டு. உள்ளே வச்சுட்டு முறுமுறுத்து இருக்கிறியே, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறத நீ வெளிப்படுத்தி காட்டு. அது ஒரு நாள் பெஸ்ட்டாக இருக்கும் முன்னாடி நீ எடுத்து வெளியே சொல்லிடு. அது உள்ளே இருந்ததுன்னா பெஸ்ட்டாகிடும். நன்றி ஆண்டவரே, எமக்கு சோதரன். அப்படிப்பட்ட இருதயங்களை என்னென்ன இருக்கிறதோ வெளிப்படையாக பேசி குடும்பங்களில் ஒரு சந்தோஷத்தை காண உதவி செய்யும். இது எனக்கு வேண்டான்னா வேண்டாம், ஓப்பன் ட்விட்டராக வெளிப்படையாக சொல்லி முடிச்சு அது உள்ளே வச்சுட்டு வேறு விதத்தில் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையே சிவநாமத்தில் உடைத்து போடுவீராக. எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். நல்ல நித்திரையை தாரும், நல்ல சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். இயேசப்பா, நீர் எங்களோடு இடைபடுகிறது உங்களுடைய கிருபைகளுக்காக சோதரும். ஒரு வழியாக வருவான், 7 வழியாக ஓடுவான். ஒவ்வொரு சரீர சூழ்நிலை நீ பார்க்குறீங்க. ஒவ்வொருவருக்கும் நீ வேண்டிய பலனும் ஆரோக்கியத்தை நீ கொடுக்கும்படி செபிக்கிறேன். ஆமாண்டவரே, இம்மட்டுமாய் நீ காத்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. அதிசயங்களை அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். விசேஷமாக இந்த இரவு உம்முடைய கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆவியானுடைய முழு நடத்துதலும் எங்களுக்கு இருக்கட்டும். எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அறிகிறீர், எங்களுடைய வேதனை அறிகிறீர். பிள்ளைகள் மூலமாக இருக்கிற பிரச்சனைகள், ஒரே குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி மற்றும் பெரியவர்களால் வர பிரச்சனை, இவைகளை எப்படி தாங்கிறதுன்றே தெரியவில்லை. சத்துரு எவனை விழுங்கலாம் என்று வகை கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி வருகிறார். இயேசுவே, நீர் எங்களை உம்முடைய சட்டைகள் நிறைத்து மாறிட்டு பாதுகாத்துக்கொள்ளும். நாங்கள் உம்முடைய கனமான காரியத்தை செய்யும் பொழுது சத்துரு சிங்கம் போல சீறி வருகிறான், வந்து எங்களை தாக்குகிறான். ஆனால் எங்களை அவன் அடித்து கொண்டு விடாதபடி குற்றுயிராக்கி போட்டு கொண்டிருக்கிற இவைகளிலிருந்து இயேசுவின் வல்லமை எங்கள் மேலே ஊற்றப்பட்டு இறங்கட்டும். உலர்ந்த எலும்புகள் ஆங்காங்கே கிடந்து போல இந்த ஒவ்வொரு இதுவும் ஆண்டவரை ஜீவன்கள் ஒன்று சேரும்படி உம்முடைய அதிகாரத்தையும் அற்புதத்தையும் உம்முடைய கட்டளை நேரங்கள் மத்தியில் அனுப்பும்படி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில்
ஒன்று சேர்ந்து செயல்படுகிற ஒரு ஆவியை உம்முடைய மகிமை வெளிப்பட செய்வீராக. மட்டுமாய் நீ நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் காண்கிற தேவன், இயேசுவின் நாமத்திலே இந்த இரவை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எங்கள் வீட்டார் சேவிக்கிறது. தேங்க்யூ ஆண்டவர், உம்முடைய வார்த்தைகளுக்காய் சொல்லு. அப்படி நீர் சொல்லுகிறீர். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எங்கள் ஆண்டவரே சேவிக்கிறது இல்லையே, முடியவில்லையே. காரணம், இந்த நாட்களில் இந்த வார்த்தையை நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கிறீர். இந்த நிமிடத்திலே நிச்சயமாக நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த வார்த்தையின்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கப் போகிறீர், அற்புதங்களை செய்ய போகிறீர். ஏற்ற நேரத்தில் எப்படி பேச வேண்டுமோ பேசி ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடியும் செவிக்கு ஏற்றபடியும் அவர்களுடைய ஞானத்திற்கு ஏற்றபடி நீ கர்த்தர் செய்வீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கோணல்களை எல்லாம் நீக்கி போடும். கர்த்தருடைய மகிமை காணப்பட உதவி செய்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி காத்துக்கொள். தொடர்ந்து தேவ கிருபையினாலே எங்களை மூடி மறைத்துக்கொள்ளும். நல்ல ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஒவ்வொரு சாட்சிகளுக்காக, ஒவ்வொருடைய அட்டண்டன்ஸ் ஒவ்வொருவருக்காக வருது, இந்த ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. இந்த இரவிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.